ஸ்டாக் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா வளர்த்துருக்கு. நல்ல பிரான்ச் இருக்கு, நல்ல முட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செடி நான் எல்லாமே போட்டுங்களா. இதுல சில்வர் லைன் ஒரு பெஸ்ட் வெரைட்டி ஓகே. வேற மாதிரி நீங்க செடி வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் கொடுக்கக்கூடிய வெரைட்டிஸ்ல இது ஒன் ஆஃப் த வெரைட்டி தான் பட்டன் ரோஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் ஓகே. நல்ல ரிச் தாத்தா ரோஜா ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா நேரு தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் வச்சு பண்ணி ரோஜா வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வீட்டு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப்ல தொடர்பு புக் பண்ணிக்கோங்க. நல்ல டார்க் கிரீன் கலரும் உள்ளே இருக்காது. ஏன்னா உள்ளே இல்லாத ரோஜா சொல்றாங்க. பன்னீர் பட்டன் ரோஜா சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிய கலந்து ஒரு மாதிரி முல்லை பூ இதெல்லாம் வச்சு கட்டுவாங்க. ஏன்னா முல்லை பூ இதெல்லாம் வச்சு இந்த மாதிரி ரெண்டுமே ஒரே செடி தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ஒன்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பேரையும் சொல்லுவாங்க. கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அப்பதான் உடனுக்குடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ என்ன பத்தி பார்க்க போறாங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரோஜா பூக்களை பத்தி தான் பார்க்க போறாங்க. இந்த ரோஜா பூக்கள் வந்து பாத்தீங்கன்னா பராமரிப்பே இல்லாத லோவான ஒரு ஈஸியா மெயின்டைன் பண்ணக்கூடிய ரோஜா செடி தான் இந்த வீடியோ காட்டுவோம் ஓகேங்களா. வீடியோவே ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. செடி எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு ஓகே. எல்லாமே புது செடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தீபாவளிக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பார்சல் போடாதுன்னா இப்பதான் நம்ம பார்சல் ஸ்டார்ட் பண்ணிருக்குங்க. அதனால நியூ ஸ்டாக் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா வளர்த்துருக்கு. நல்லா பிரான்ச் இருக்கு, நல்லா முட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செடி நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா எனக்கு வந்து நிறைய பூ பூக்கணுமா, ரோஸ் வளர்க்க ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க பாரு. அவங்களாம் இந்த மாதிரி ரோஜா செடி வாங்கி வச்சாங்கன்னா தம்பி என்னப்பா ரோஸ் இவ்வளவு அழகா பூக்குது அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் எல்லாமே லைனா காட்டுறேன். ஒரு பன்னீர் பட்டன் ஆகுது, ஆரஞ்சு பட்டன் ஆகுது, சில்வர் லைன் ஆகுது. எல்லாமே பெரிய செடியில இருந்து சின்ன செடி வரைக்கும் அவைலபிள் இருக்கு. ட்ரீ ரோஸ் கூட நிறைய கலெக்ஷன் இருக்கு. இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு. இதுக்குள்ள டிப்ஸ் எல்லாமே சொல்லுவோம் ஓகேங்களா. ஒரு செடியோட விலை என்ன அது எல்லாமே நீங்க வாட்ஸ்அப்ல பாத்துக்கணும் ஓகேங்களா. வாட்ஸ்அப்ல கேட்லாக் இருக்கு ஓகேங்களா. இந்த 3 நம்பர் தெரியும் இந்த டிஸ்பிளேல. அந்த 3 நம்பர்ல ஏதோ ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா கேட்லாக் வரும். கேட்லாக்ல நீங்க பார்த்து புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. என்னென்ன செடி என்னென்ன விலைன்னு ஓகேங்களா. எல்லாமே டிப்ஸ் எல்லாமே வரும். ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்க. இப்ப டைரக்டா வாங்க வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன் 1 by 1 பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்டா பாக்குற செடி தான் பாத்தீங்கன்னா ஈஸியா வளர்க்கக்கூடிய ரோஜா செடிகள்ல ஒன் ஆஃப் த வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த சில்வர் லைன் ஒன் ஆஃப் த வெரைட்டி தான் ஓகேங்களா. இந்த சில்வர் லைனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பூ வந்து பாத்தீங்கன்னா மல்டி கலர்ல பூக்கும். கலர் வந்து பாத்தீங்கன்னா லைட் வயலட், பேபி பிங்க், டார்க் ரெட் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும் பாருங்களேன். ஒரு சின்ன 8 இன்ச் பாட் நீங்க பாக்குறது 8 இன்ச் பாட்ல எத்தனை பிரான்ச் இருக்கு பாருங்க. பாருங்க 1 2 3 4 பிரான்ச்சஸோட இத்தனை மொட்டுகள் பூத்து குலுங்குது பாருங்க ஓகே. ஒரு டைம் பூச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 to 4 days வரைக்கும் ஃபிளவர் அப்படியே இருக்கும். நீங்க அடுத்தடுத்து மொட்டுகள் வந்துட்டே இருக்கு ஓகே. மொட்டுகள் இது எல்லாமே பாருங்க. மொட்டுகள் முடிய அடுத்தடுத்து மொட்டுகள் ரெடியா தான் இருக்கு பாருங்க. மொட்டுகள் முடியுதா அங்க பாருங்க மொட்டுகள் இருக்கு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மொட்டுகள் முடிந்த பிறகு நம்ம கட் பண்ணி விட்டீங்கன்னா போதும் இதே மாதிரில உங்களுக்கு வீட்டுல நல்லாவே போக்கும் ஓகேங்களா. இதுல சில்வர் லைன் ஒரு பெஸ்ட் வெரைட்டி ஓகேங்களா. ஏன்னா பாத்தீங்கன்னா நீங்க செடி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அங்க பாருங்க எத்தனை நாளைக்கு பிரான்ச் இருக்கு. 1 2 பிளான்ட் இல்லைங்க எல்லாமே எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. செப்பரேட்டா எடுத்து காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு இங்க பாருங்க இதுலயும் பாருங்க பிரான்ச் இது மாதிரி துளிர் வருங்க பாருங்க. மொட்டுகள் முடிஞ்ச பிறகு தயவு செய்து பாத்தீங்கன்னா மொட்டுகள் இந்த பூக்களை பறித்தா மட்டும்தான் அடுத்து இந்த மாதிரி துளிர் வந்து ஒன்னும் மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும் ஓகே. அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிசர் ஒரு வந்து பாத்தீங்கன்னா சிசர் வச்சுக்கணும். ஒரு கத்திரிக்கோள் வச்சுக்கினீங்கன்னா இந்த கத்திரிக்கோளை இந்த மாதிரி கவாத் பண்ணி விட்டீங்கன்னா போதும் நிறைய துளிர்கள் வரும், நிறைய உங்களுக்கு மொட்டுகள் வரும். துளிர் நீங்க வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க பூக்கள் பறித்த பிறகு ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு ஒன்ஸ் டிஏபி உரம் கொடுங்க ஓகேங்களா. டிஏபி ஓகேங்களா. அது டிஏபில இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்டே அவைலபிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டிஏபி நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இங்க போட்டு சுத்தி தண்ணி விட்டீங்கன்னா போதும் நல்லா growth இருக்கும் ஓகேங்களா. இதுக்கு மருந்து அடிக்க வேண்டிய மருந்துமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ஓகேங்களா. சில்வர் லைனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 8 இன்ச் பாட்ல சூப்பரான பிளான் பாருங்க. எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. பூ வந்து பாத்தீங்கன்னா பூ மலர்ந்தனாலையும் நல்ல பிரான்ச் நல்லா துளிர் இங்க பாருங்க அட்டகாசமா செடி. இதே சைஸ் இதே பிளான்ட் 150 rupees தரங்க ஓகேங்களா. 150 ரூபாய்க்கு தான் செடி தரங்க. நீங்க டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா அங்க கொரியர் சார்ஜ் பே பண்ணி எடுத்துக்கணும் ஓகேங்களா. இது மட்டும் இல்லைங்க அங்க பாருங்க எல்லாமே சில்வர் லைன் தான். ஏன் இது காட்டுற மாதிரி தம்பி எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்களா, போட்டோ எடுத்து அனுப்புங்களா. அங்க பாருங்க செடியை தனியா ஒரு 4 செடி எடுத்து வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி பிளான்ட்ஸ் தான் உங்களுக்கு எடுத்து அனுப்ப பாருங்க பாருங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே அழகா புஷ்ஷியா நல்லா வளர்ந்துருக்குங்க பாருங்க. இதெல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா பூ கலர்ஸ் பாருங்களேன் சூப்பரா இருக்கும். அப்படியே அட்ராக்டிவா இருக்குங்க பாருங்க. இது எல்லாமே பாருங்க இந்த பூக்களை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும். சும்மா அழகா ஒரு அட்டகாசமான செடி உங்களுக்காக பெஸ்டான பிளான்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. வேணும் போகிறவங்க டாப் குவாலிட்டி பிளான்ட் சில்வர் லைன் அவைலபிள் இருக்கு. வாங்க அடுத்தது ஏன்னா ஈஸியா வளர்க்கக்கூடிய ரோஜால பாக்கலாம். நீங்க அடுத்ததா பாக்குறதா பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பட்டன் ரோஸ் ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா கிரிகிரி ரோஸ்னு சொல்லுவாங்க, ஆரஞ்சு பட்டன் ரோஸ்னு சொல்லுவாங்க. இதோட பிளான்ட்டே பாத்தீங்கன்னா நிறைய பூக்கள் தந்துட்டே இருக்கு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலான ஒரு குண்டு மல்லிப்பூ எப்படி நிறைய பூக்குமோ அந்த மாதிரி பட்டன் ரோஜால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான வெரைட்டினா இதுதான். ஏன்னா பாத்தீங்கன்னா எனி டைம் ஃபிளவர் இருந்துட்டே இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா டிஐ போறோமோ நார்மலா லோவான மெயின்டெனன்ஸ் கொடுத்தாவே போதும்
இந்த மாதிரி இங்க பாருங்க எவ்வளவு அழகா பஞ்சா போட்டுகள் வந்திருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா மொட்டுகள் இப்ப பாருங்க இந்த மொட்டுகள் வெடிக்குதா, அடுத்த மொட்டுகள் ரெடியா இருக்கு. அப்படி வெடிக்க டெய்லி கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா ஃபிளவர் கொடுக்கக்கூடிய வெரைட்டிஸ்ல இது ஒன் ஆஃப் த வெரைட்டி தான் பட்டன் ரோஸ். இதுவும் பாத்தீங்கன்னா 8 இன்ச் பாட்டில் நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச்சஸோட சூப்பரா இருக்கு பாருங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஃப்ரெஷ் குவாலிட்டி 1-2 பிளான்ட் இல்லைங்க, இது எல்லாமே அதுதாங்க பாருங்க. நீங்க எந்த பிளான்ட் எடுத்தாலுமே புஷியாவே இருக்குங்க பாருங்க, நல்ல மொட்டுக்கோட ஃப்ரெஷ்ஷா இருக்கு இந்த மாதிரி. ஏன்னா பாத்தீங்கன்னா ஈஸியா வீட்டுல தம்பி என்னால ரோஜாவே வளர்க்க முடியல, நான் எத்தனையோ ரோஜா வச்சுட்டேன் ஆனா வந்து பராமரிப்பு பண்ண முடியல அப்படின்னு கேக்குறவங்களா இந்த மாதிரி வெரைட்டி ரோஜா செடி வச்சீங்கன்னா போதும், உங்களுக்கு ஈஸியா லோவான மெயின்டைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா நீங்க வாங்கி இதே பாட்டில் வச்சாலும் சரி, இல்ல இதோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 14 இன்ச் பாட்டிலோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 இன்ச் பாட்டிலோ நல்லா ரெட் சாயில் போட்டு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரெட் சாயில் இருந்தா மட்டும்தான் ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் நல்ல growth இருக்கும். நல்லா ரெட் சாயில் போட்டு வச்சுக்கிட்டா போது சூப்பரா இருக்கும். ஏன்னா இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸோட இருக்கு. இதுலயே ஒரு பெரிய பாட் போச்சுங்க, ஒரு நாளைக்கு 50 to 60 பூக்களை வந்து பறிக்கலாம். ஓகேங்களா? சாமிக்கு பூஜை போடுறதுக்காவது இல்ல வீட்டு முன்னாடி என்ட்ரன்ஸ்ல அழகா வைக்கணுமா, நிறைய பூ பூக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா நீங்க இந்த வெரைட்டி சூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க எல்லா பிளான்ஸ் இங்க பாருங்க லைனா காட்டுறேன், இது எல்லாமே அதுதான். உங்களுக்கு 1-2 பிளான்ஸ் இல்லைங்க, நம்ம கிட்ட இப்ப ரெடியா 100 செடி வேணாலும் சரி 200 செடி வேணாலும் இதே மாதிரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிளான்ட் அவைலபிள் இருக்கு. இது எல்லாமே MSSல அனுப்பலாம். இல்ல எனக்கு ஒரே செடி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ரொஃபஷனல் கொரியர்ல சாயில ரெடிஸ் பண்ணிட்டு அனுப்பலாம். ஓகே, வேணும் புக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போலாம். நீங்க அடுத்ததா பாக்குறதா பாத்தீங்கன்னா நேரு தாத்தா ரோஜா. ஓகே, ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நேரு தாத்தா வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட்ல வச்சிருப்பாரு, அந்த மாதிரி பூக்கக்கூடியது. இது வந்து பாத்தீங்கன்னா நாட்டு ரோஜா, பழைய காலத்து ரோஜா. ஓகே, ஏன்னா பாத்தீங்கன்னா முள்ளு அதிகமா வருங்க. இங்க பாருங்க எந்த அளவுக்கு முள்ளு நிறைய வரும், பட் வந்து பாத்தீங்கன்னா மரம் மாதிரி வளரக்கூடியது. ஓகே, நல்ல மரம் மாதிரி நிறைய பூ பூக்கும். ஆனா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 1 நாள் 2 நாள்லயே பூக்கள் எல்லாம் உதற ஆரம்பிச்சிடும். ஓகே, நல்லா டார்க் ரெட் கலர்ல இங்க பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு, டார்க் பிங்க்கும் டார்க் ரெட் 2 கலர் நல்லா மிக்ஸ் ஆகியே வரும். நல்ல பெரிய செடி நம்ம கிட்ட 8 இன்ச் பாட்லயே நல்ல மதர் பிளான்ட் சைஸ்க்கு அவைலபிள் இருக்கு. ஓகே, இது எல்லாமே ஓன் ரூட்டட் பிளான்ட் தான். இங்க 1-2 பிளான்ட் இல்லைங்க, இது எல்லாமே உங்களுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா வளர்த்து வச்சிருக்குது. எல்லாமே ஆன்லைனுக்கு மட்டும் தான் வளர்த்து வச்சிருக்குங்க பாருங்க, நல்ல புஷ் பாருங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாங்கி அப்படியே வச்சிட்டீங்கன்னா போதும், இந்த மாதிரி கண்டினியூஸா உங்களுக்கு முட்டுகள் வந்துட்டே இருக்கு. நீங்க அப்பப்ப ட்ரிம் பண்ணி விட்டா போதும், உங்களுக்கு பட் முட்டுகள் நிறைய வந்துட்டே இருக்கு. பாத்தீங்கன்னா லோவான மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி. இதுலயே வந்து சின்ன பிளான்ட் வேணாலும் வாங்கிக்கலாம், நீங்க இந்த மாதிரி வந்து 8 இன்ச் பாட்ல வேணாலும் வாங்கிக்கலாம். இதுக்கு என்னப்பா நீங்க உரம் போறீங்க, மருந்து அடிக்கிறீங்கன்னா மருந்து வந்து பாத்தீங்கன்னா சாஃப் 3+ பவுஷாக் இந்த 3 காம்பினேஷன் போட்டு நீங்க மருந்து ஸ்ப்ரே பண்ணா போதும், சூப்பரா அட்டகாசமா ஒர்க் அவுட் ஆகுங்க. நோய் தாக்குதல் வராது. ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த பனி காலத்தெல்லாம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பனி தண்ணி எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? அதனால நீங்க காலையில் டைம்ல விடிகாலம் இழந்தோடனே பனி தண்ணி எல்லாம் இலை மேல இருந்துச்சுன்னா தயவு செய்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இலை மேல செடி மேல ஊத்துங்க. அப்பதான் அந்த தண்ணி மேல இருக்கிற பனி மேல அந்த இருக்கிறது எல்லாமே கழுவிடும். அப்படியே அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா செடி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஓகேங்களா? எப்பயுமே மருந்து அடிக்கணும்னு பாத்தீங்கன்னா ஈவினிங் நேரத்துல ஒரு 4 மணிக்கு மேல நீங்க மருந்து ஸ்ப்ரே பண்ணுங்க. இந்த மருந்து வேணும்னா நம்மளோட கேட்லாக்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? செடியோட குவாலிட்டி பாருங்க, 8 இன்ச் பாட்ல நாட்டு ரோஸ் சூப்பரான பிளான்ட் அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா முக்கியம் மதர் பிளான்ட் சைஸ்லேயே இருக்கு. ஏன்னா ஒரு 14 இன்ச் பாட்ல எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு சூப்பரான பிளான்ட்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் தான் நான் போடுறேன். ஓகே, ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நாட்டு ரோஸ் நான் பெரிய செடி என்னைக்குமே சேல்ஸ் பண்ணது கிடையாது. இப்ப டாப் குவாலிட்டி பிளான்ட்ஸ் இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா இங்க சாமிக்கு பூஜைக்கு மாலைக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடிய வெரைட்டி தான் நாட்டு ரோஜா. அவ்வளவு அழகா இருக்கும், பெட்டல்ஸ் எல்லாம் நெருக்கமா இருக்கும் பாருங்களே. இது வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது அருமையான கலெக்ஷன் பார்க்க போலாம். அடுத்ததா பாக்குறத பாத்தீங்கன்னா நாட்டு ரோஜா. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா பேபி பிங்க் கலர்ல பன்னீர் ரோஜான்னு சொல்லுவாங்க. நாட்டு ரோஜாலே வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் ரோஜா பூ, அரபிக் பன்னீர் ரோஜான்னு சொல்லுவாங்க. ஓகே, நாட்டு பன்னீர்னாலும் ஓகே, நீங்க அரபிக் பன்னீர்னாலும் ஓகே, எல்லாமே ஒரே பன்னீர் வெரைட்டி தான். இந்த மாதிரி நிறைய பஞ்சா பூக்கக்கூடியது. ஓகே, இந்த பூ வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெடிசன் கனடாக யூஸ் பண்றாங்க. இந்த பூக்களை பறிச்சு நாமளே அப்படியே சாப்பிடலாம். ஓகே, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பூ வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் மில்காவும் தயாரிக்கிறாங்க, ரோஸ் பவுடர் தயாரிக்கிறாங்க. அப்புறம் இந்த பூ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காய வச்சு நல்லா ட்ரை பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேன்ல போட்டு தேன்ல ஊற வச்சு சாப்பிடுறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிக்சிங் எல்லாம் கொடுப்போங்க. ஓகே, ஜூஸ் போடாம நம்ம மிக்சிங் ஜூஸ் எல்லாம் போட்டு சாப்பிடுவோம். ஓகே, அந்த கடைக்கெல்லாம் போனீங்கன்னா ஃபல்லோடா குடிப்புங்க தெரியுமா, ஃபல்லோடா. ஓகேங்களா? அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த இது போடுறாங்க. ஓகே, பன்னீர் ரோஜா பூவும் போட்டு தான் கொடுப்பாங்க. டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த நாட்டு பன்னீர் ரோஜா வந்து பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வீட்டான வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா விரும்பி கேட்பாங்க பன்னீர் ரோஜா. ஏன்னா பாத்தீங்கன்னா வாசனை நல்லா பிராக்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குட் பிராக்ரன்ஸ். ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா பிராக்ரன்ஸ் என்னன்னா ஃபாஸ்ட் எனர்ஜி கிடைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா குட் எனர்ஜி. ஓகே, ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட் திங்க் பண்றதுக்காகவே எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் எனர்ஜி கிடைக்கும். நல்லா வாசனையா இருக்கும். இந்த பக்கம் சைடு போனாவே நல்லா வாசனை தரக்கூடிய பன்னீர் ரோஜா நம்ம கிட்ட 8 இன்ச் பாட்ல இந்த அளவுக்கு நல்லா புஷியா இருக்கு பாருங்க. நல்லா பிரான்ச்சஸ் இருக்கு, நல்லா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிளான்ட் அவைலபிள் இருக்கு, உங்களுக்காகவே இருக்கு. எல்லாமே பாருங்க இந்த மாதிரி முட்டுகளும் வந்துட்டே இருக்கு. நான் பூவுக்காக காட்டினேன். இந்த மாதிரி முட்டுகள் வரும் 1 2 3 4. இங்க பாருங்க ஒரு பூ வந்து பாத்தீங்கன்னா லைட் பேபி பிங்க் கலருக்கும் ஒரு பூ டார்க்கா இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் பூத்த போது இப்போ வந்து பாத்தீங்கன்னா முடியிற ஸ்டேஜ் ஃபைனல் கண்டிஷன் இந்த மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா
இது எல்லாமே பாருங்களேன். ஏன் இது காட்டணும் பாத்தீங்கன்னா, தம்பி நீங்க வீடியோல காட்டுறது நல்லா டார்க்கா இருக்கு, எனக்கு வந்தது பாத்தீங்கன்னா லைட் கலர்ன்றீங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் மொட்டா இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கா, அடுத்து வெடிச்சு இது பாருங்க நல்லா இன்னைக்கு வெடிச்சு பூ வந்து பாத்தீங்கன்னா நல்லா டார்க் கலர் இருக்கு, அது லைட் கலர் இருக்கு. இதெல்லாம் உதற போகுது. ஓகே ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா பாத்தீங்கன்னா வயசாவா ஒரு பூக்கள் எல்லாம் உதற ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு நல்லா போக்கக்கூடிய பன்னீர் ரோஜா 8 இன்ச் பாட்டில் நம்ம கிட்ட சூப்பரான பிளான்ட் அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு புக் பண்ணிக்கோங்க. வாங்க அருமையான கலெக்ஷன் எடுத்து பார்க்கலாம். நீங்க அடுத்ததா பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா சம்மர் ஸ்னோ ரோஸ். ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா சம்மர் ஸ்னோனா வந்து பாத்தீங்கன்னா பேபி பிங்க் கலரும் ஒயிட் கலரும் மிக்ஸ் ஆகி டபுள் பெட்டல்ல பூக்கும். ஓகே நிறைய பூக்குங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது பூ தலைக்கெல்லாம் வைக்க முடியாது. ஏன்னா பாத்தீங்கன்னா வெறும் ஷோவுக்காக வெறும் அழகுக்காக வச்சு வளர்த்துக்கலாம். இல்ல வந்து நீங்க பூக்களை பறிச்சு சாமிக்கு வேணா இப்படி பூஜைக்கு போனா இப்படி போட்டுக்கலாம். ஓகே அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அட்ராக்டோட கொடுங்க. பாருங்க நிறைய பூ வைக்கும். ஒரு சின்ன தொட்டி தான், ஒரு 6 இன்ச் பாட், ஒரு 6 இன்ச் பாட்ல எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு நீங்களே பாருங்க. எத்தனை மொட்டுகள் இருக்குன்னு பாருங்க. 1-2 பிளான்ட் இல்லைங்க, இது எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சம்மர் ஸ்னோ ரோஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான். பாருங்க இது பிளான்ட்டை தனியா வச்சு காட்டுறேன், நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இருக்கு. நல்ல டார்க் பிங்க் கலரும் பேபி பிங்க் கலரும் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கும். அவ்வளவு அழகா இருக்கு. ஏன்னா இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய செடியை வளைஞ்சு ஒரு 6 மாசமா ஒரு 1 இயரா ஆச்சுன்னா பிளான்ட்ஸ் அவ்வளவு சூப்பரா இருக்கும். பாக்குறதே அட்ராக்டான ஒரு பிளான்ட் தான் சம்மர் ஸ்னோ. இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா பெஸ்டான பிளான்ஸ் அவைலபிள் இருக்கு. நிறைய பேர் நமக்கு புக் பண்ணி வாங்கியிருப்பீங்க. இப்பயே ஸ்டாக் வந்திருக்கு, வேணும் மக்களும் புக் பண்ணிக்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம். அடுத்ததா நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் பட்டன் ரோஸ். ஓகே ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம பன்னீர் பூ எப்படி இருக்குமோ சேம் மாடல்ல போகக்கூடியது. பட் பூவோட சைஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மீடியமா பட்டன் சைஸ்ல போக்கும். ஓகே நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. பூவோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா பட்டன் ரோஸ் சைஸோட கொஞ்சம் பெருசாவே போக்கும். ஓகே நல்லா நிறைய பூக்குங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா முள்ளு ரொம்ப ரொம்ப கம்மிங்க. பாருங்க முள்ளே இருக்காது. ஓகே முள்ளே இல்லாத ரோஜான்னு சொல்றாங்க, பன்னீர் பட்டன் ரோஜான்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பழைய காலத்து எப்படி நாட்டு ரோஜா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். இது பராமரிப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. டெய்லி பூ வந்துட்டே இருக்குங்க. கண்டிப்பா 100% பாருங்க எவ்வளவு பூக்கள் பூத்துருக்குன்னு பாருங்க. எல்லாமே 6 இன்ச் பாட்லயே நல்ல மதர் பிளான்ட் மாதிரி நல்லா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிளான்ட் அவைலபிள். பிரான்ச்சஸ் தொடங்க பாருங்க. 1-2 பிளான்ட் இல்லைங்க, எல்லாமே எடுத்து காட்டுறேன். எல்லாமே இப்படிதான் இருக்கும். எல்லாமே பிரான்ச்சஸ் தொடங்க பாருங்க. எல்லாமே இங்க பாருங்க இதெல்லாம் பிரான்ச் எவ்வளவு மொட்டுகள் வச்சிருக்கு பாருங்க கொத்து கொத்தா. இந்த பிளான்ட்டை நீங்க வாங்கி ஒரு 14 இன்ச் பாட்டோ இல்ல க்ரோ பேக்கோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு 20 லிட்டர் வாட்டர் கேன் வச்சா கூட போதும். அருமையா நம்ம டெய்லி சாமிக்கு பூஜைக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா இந்த பன்னீர் ரோஜா பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு வேணும் மக்களும் புக் பண்ணிக்கோங்க. எவ்வளவு பிளான்ட் வேணாலும் புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா சூப்பரான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அவைலபிள். வாங்க நினைச்சிட்டு போகலாம். அடுத்ததான் நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா கொடி ரோஜா. கொடி கொடியா ஓடி பூ பூக்க கொடிய ரோஜாவிலே ரெட் கொடி. ஓகேங்களா ஏன்னா பாத்தீங்கன்னா பட்டன் ரோஸ் மாதிரி குட்டி குட்டியா அழகா பூக்கக்கூடிய தான் இந்த ரெட் கொடி. இது வந்து பாத்தீங்கன்னா மூக்குத்தி ரோஸ்னு கூட சொல்லலாம். ஏன்னா மூக்குத்தி பூ எப்படி குட்டியா வருமோ அந்த முல்லைப்பூ இதெல்லாம் வச்சு கட்டுவாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா குண்டுமல்லி பூ முல்லைப்பூ இதெல்லாம் வந்து சென்டர்ல வச்சு டிசைன் பண்ணி கட்டி பூ விற்பாங்க நீங்க மார்க்கெட்ல. அந்த மாதிரி பூக்கள் தான் இது. கொடி நிறைய ஓடும். ஒரு சைடு பாத்தீங்கன்னா வால் புல்ல நீங்க ஏற்றி விடலாம், இல்ல வந்து கீழே வீட்டுல இருந்து மேல வரைக்கும் ஏற்றி விட்டுக்கலாம், இல்ல நீங்க ஒரு ஆர்ட் ஷேப்ல கூட வளர்த்துக்கலாம். நிறைய கொடி ஓடுங்க. இங்க பாருங்க எத்தனை மொட்டுகள் இருக்கு. ஒரு சின்ன தொட்டி தான், இதுல எத்தனை பட்ஸ் இருக்கு நீங்களே கணக்கு இல்லாத எண்ணிக்கலாம். ஓகேங்களா அவ்வளவு மொட்டுகளோட சூப்பரான டாப் குவாலிட்டி பிளான்ட்ல இருக்கு நம்ம கிட்ட. ஓகேங்களா ரெட் கொடி ரோஸ் வேணும், ரெட் கொடி ரோஸ் வேணும் நிறைய பேர் கேட்பீங்க. இதே நாங்க ஸ்டிக் வச்சு கட்டி விடணும். ஓகேங்களா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு தொட்டியில் வச்சாலும் சரி, இல்ல ஒரு க்ரோ பேக்ல வச்சாலும் சரி, நீங்க எதுல வச்சாலுமே அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டா ஒரு கொடுத்து அதுல டொயின் வச்சு கட்டி விட்டீங்கன்னா போதும். அது நல்லா வளர்ந்து அப்படியே அழகா பூக்கள் டெய்லி பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும். ஓகேங்களா பூவோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைஸ் தான். நீங்க பாத்துக்காங்க வீடியோலே. பட்டன் ரோஸோட கொஞ்சம் குட்டியா இருக்கு, நல்லா டார்க் கலர். ஓகேங்களா கொடி ரோஜா வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் கொடி ரோஸ் அவைலபிள் இருக்கு. வேணும் மக்களும் புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது போலாம். நீங்க அடுத்ததா பாக்குறதா பாத்தீங்கன்னா சைனா ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ். ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்ல சைனா ரோஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா இது டபுள் கலர்ல பூக்கும். ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லைட் பேபி பிங்க் கலர்ல பூக்கும். ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா டார்க் பிங்க்ல பூக்கும். ஓகே எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க இருக்கு பாருங்க இந்த பூ ஜூம் பண்ணு. இந்த பாருங்க இந்த மாதிரி இது ரெண்டுமே ஒரே செடி தான். பட் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி பூக்கும், ஒன்ஸ் இந்த மாதிரி பூக்கும். ஆனா இதுதான் தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பூக்குங்க. இதுவும் பாத்தீங்கன்னா பழைய காலத்து லோவான மெயின்டெனன்ஸ்ல நமக்கு நிறைய பூக்கள் தரக்கூடிய ரகங்கள்ல இதுவும் ஒன் ஆஃப் த வெரைட்டி தாங்க. பாருங்க எல்லாமே முட்டுகளோட ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்ஸ் அவைலபிள் இருக்கு. எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கு. நான் இப்போ ஒரு பிளான்ட் எடுத்து தனியாக காட்டுற பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா இந்த அளவுக்கு இருக்கும். பாருங்க இதெல்லாம் பாருங்க அதே தான். மொட்டுக்கள் இல்லைன்னா கூட நல்லா ஃப்ரெஷ்ஷா எது துளிர் வருது, பிரான்ச் வருது, என்ன மொட்டுக்கள் வருதோ இந்த மாதிரி பிளான்ட்ஸை எடுத்து அனுப்புங்க. பூவோட சைஸ் எல்லாமே இந்த மாதிரி தான். நீங்க பூவோட சைஸ் எல்லாமே பூவோட கலர் எல்லாமே பாத்துக்காங்க. பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும். இங்க பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. நல்லா வந்து பாத்தீங்கன்னா பார்டர்ல மட்டும் டார்க் பிங்க், சென்டர் ஃபுல்லா லைட் பிங்க் கலர்ல நல்லா அட்டகாசமா இருக்கும் பூக்கள். இங்க பாருங்க இது அட்டகாசமா இருக்கு. பாருங்க இது அட்டகாசமா இருக்கு. ஏன்னா பார்த்தா இதெல்லாம் சும்மா நார்மலா வளர்த்தா போதுங்க. நல்லா கட் பண்ணி அப்பா போட்டீங்கன்னா போதும். அருமையா போக்கக்கூடிய தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு.
வேணும் மக்களும் புக் பண்ணிக்கலாங்க. பாருங்க இதெல்லாம் பாருங்க செடி சூப்பரா இருக்கு பாருங்க. சிங்கிள் ஸ்டெம் வந்தாலும் பாத்தீங்கன்னா மேல நல்லா 4 பிரான்ச்சோட அருமையா அவைலபிள் இருக்கு. வேணும் மக்களும் புக் பண்ணி வாங்க. அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம். அடுத்ததா பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெரிய ரோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டார்க் பிங்க் வெரைட்டி. ஓகே, அங்க பாருங்க பிங்க் கலர் நல்லா பெரிய டெச் வெரைட்டி. நல்லா பூ பெட்டல்ஸ் நல்லா நெருக்கமா இருக்கும். பூவோட சைஸ் நல்லா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. இத செடி எல்லாமே பாருங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கிட்ட செடி ஆர்டர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் 2 பிரான்ச் இருக்கும், இல்ல சிங்கிள் பிரான்ச் இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷான கலருக்கு தான் வெரைட்டி. ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா கலருக்கு வெரைட்டி நல்ல பெஸ்டான பிளான்ட். இதே 5 kg பேக்ல இருக்கு. பாருங்க எல்லா செடியும் நான் எடுத்துவே காட்டுறேங்க. பாருங்க இது பாருங்க, இங்க பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனை 3 மொட்டுக்கள் இருக்கு பாருங்க. 4 மொட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய மொட்டுக்கள் தந்துட்டே இருக்கு. நமக்கு நிறைய டெய்லி பூ வேணும். நமக்கு என்ன பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பூவா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல சாமிக்கு பூஜை போடுறதுக்காவது, இல்ல வந்து பாத்தீங்கன்னா வெளியில வச்சுட்டு போறதுக்காவது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். பாருங்க பூக்கள் நல்லா டார்க் கலர் இருக்குங்க. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. மடிப்பு எல்லாமே நம்ம கடையில போய் ஒரு 10 ரூபாய் 20 ரூபா ஒரு பூ கொடுத்து வாங்குற மாதிரி சைஸ்ல பூக்கூடியதான் இந்த பிங்க் வெரைட்டி. இந்த பிங்க் வெரைட்டி நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. நீங்க இதுவும் பாத்தீங்கன்னா தொட்டில வச்சு வளர்த்துக்கலாங்க. நார்மலா எல்லா ரோஸும் பராமரிக்கிற மாதிரி தான். அப்பப்ப ட்ரிம் பண்ணி நல்லா உரம் போடணும். ஓகேங்களா, நீங்க ஆட்டெருவு மாட்டெருவும் போட்டாலும் சரி, இல்ல நாங்க சொல்லக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா டிஏபி. ஓகேங்களா, இந்த டிஏபி உரம் போட்டீங்கன்னா தான் ரோஜா செடி கண்டிப்பா சொல்றோம் பெருசா பூக்கு. ஓகேங்களா, எந்த அளவுக்கு நீங்க வந்து உரங்கள் சுத்தி கொடு நிறைய கொடுத்தீங்கன்னா செத்து போயிருங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுத்தி கொடுத்து நல்லா வந்து வளர்த்தீங்கன்னா போதும். அருமையுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பூக்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமா கொடுக்குங்க. ஓகே, எப்படி நம்ம ஒரு பழங்கள் காய்த்து கொடுக்குதோ அந்த மாதிரி பூக்களும் நல்லா காய்த்து கொடுக்கும். இந்த அழகை வர்ணிக்க முடியாது. ரோஜா செடி அழகு யாராலும் வர்ணிக்கும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ரோஜாவில் இது ஒன் ஆஃப் த வெரைட்டி. வேணுமா இருந்தா புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது பார்க்கலாம். அடுத்ததான் நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஜெடிகா ஆரஞ்சு ரோஸ். ஓகே, இது நல்ல டார்க் ஆரஞ்சுல சில்வர் பார்டர் கோட்டிங் வரும். ஏன்னா பாத்தீங்கன்னா பூவோட சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சில்வர் பார்டர் கோட்டிங்னா பூ வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு 2-3 நாளாலும் சரி, இல்ல 1 வீக் ஆனா வந்து பாத்தீங்கன்னா பூ அப்படியே நிக்கும். ஒரு செடியில அப்படியே வந்து பாத்தீங்கன்னா 1 வாரம்னாலே பூ அப்படியே ஸ்ட்ராங்கா நிக்கக்கூடிய வெரைட்டி தான் இது. ஏன்னா பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு பூ பறிக்கல, எனக்கு நாளைக்கு தான் பூ தேவைப்படுதுன்னா அந்த மாதிரி ஒரு பறிச்சுக்கூடிய வெரைட்டி தான் இந்த ஜெடிகா ஆரஞ்சு. இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 5 kg பேக்ல இந்த மாதிரி 2 கிலோ 3 கிலோ நல்ல பிரான்ச்சஸோட அவைலபிள் இருக்குங்க. பாருங்க இது எல்லாமே அதே பிளான்ட் தான். 1-2 பிளான்ட் இல்லைங்க. ஏன்னா நீங்க வந்து இப்ப ஆர்டர் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க 1000 பேர் ஆர்டர் பண்ணா கூட இதுல இருந்து பாருங்க நம்ம கிட்ட 2000 பிளான்ட்ஸ் இருக்கு. இந்த 2000 பிளான்ட்ல இருந்து ஒரு பிளான்ட் நாங்க பெஸ்டா பிளான்ட் எது இருக்கோ அதை செலக்ட் பண்ணி வளர்ப்போம். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து பூ இல்லனாலும் சரி மொட்டு இல்லனாலும் சரி பெஸ்ட் எது ஒட்டு கிராஃப்டிங் எது நல்லா பெஸ்டா இருக்கு, எது வந்து பாத்தீங்கன்னா மொட்டுக்கள் வைக்கக்கூடியது, எது உங்ககிட்ட வந்து பூக்கள் வைக்கக்கூடியதோ அந்த மாதிரி பிளான்ட் எனக்கு செலக்ட் பண்ணி எடுப்போங்க. ஜெடிகா ஆரஞ்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பூவோட சைஸ் எல்லாமே இதுதாங்க. பாத்துக்கோங்க, இங்க பாருங்க பூவோட சைஸ் நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்குங்க. பாருங்களேன் நல்லா நெருக்கமா இருக்கும். ஓகே, இதுவும் பாத்தீங்கன்னா நல்லா நெருக்கமா இருக்கு. பாருங்க இதுவும் பாருங்க நல்லா மொட்டு பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வந்து மடிப்பு வந்து பாத்தீங்கன்னா பக்கமே நல்லா நெருக்கமா இருக்கும். ஓகேங்களா, இந்த அளவுக்கு நெருக்கமா கூட வெரைட்டி தான் அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு வேணுமாக்கிறவங்க புக் பண்ணிக்காங்க. ஜெடிகா ஆரஞ்சு அவைலபிள். அடுத்ததா பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் நாட் ரோஜா. ஓகே, ஏன்னா பாத்தீங்கன்னா நாட் ரோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டார்க் பிங்க் டார்க் ரெட் தான் பாத்திருப்பீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல லைட் பிங்க் வரும். ஓகே, ஃபுல்லு ஒயிட் நாட் ரோஜான்னு சொல்லலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா நாட் ரோஜா எப்படி நிறைய பூக்குமோ அதே மாதிரி வெரைட்டி தான். இதுவும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டாக் எடுத்தீங்க. பாருங்க லைட்டா ஒயிட் வருது பாருங்க, ஃபுல்லா ஒயிட், சென்டர்ல மட்டும் லைட் பிங்க் வருது பாருங்க. நல்லா ஐஸ்கிரீம் கலர்ல வரும். ஓகே, இதே மாதிரி கலர்ல இருக்கக்கூடியது இதுதான் ஒயிட் நாட் ரோஸ். இது எல்லாம் பிளான்ட்ஸ் அவைலபிள் இருக்குங்க. பாருங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. நல்லா பிரான்ச் விட்டு நல்லா துளிர் எடுக்குது. எல்லாமே எந்த பிரான்ச் உங்களுக்கு துளிர் வருதோ அந்த மாதிரி பிளான்ட்ஸ் அனுப்புங்க. மொட்டை இல்லைனாலும் நல்ல பிரான்ச் ஓன் ரூட்டட் பிளான்ட்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெஸ்ட்டாவே வரும். ஓகே, ஆனா பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் அவைலபிள் இருக்கு. இது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க. இதுவும் நியூ ஸ்டாக். ஓகே, வாங்க அடுத்தது பார்க்கலாம். அடுத்ததா பாக்குறது பாத்தீங்கன்னா ரெட் ஃபேரி ரோஸ். ஓகே, கொடி ரோஸ்ல இது ஒன் ஆஃப் த வெரைட்டி. எப்படி ஃபேரி ரோஸ் வந்து பேபி பிங்க் கலர்ல வருதோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது ரெட் ஃபேரின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க கொத்து கொத்தா கொடுக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கீழே போக்காது. நல்லா வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்து கிட்டத்தட்ட வந்து 4 அடிக்கு வளர்ந்த பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா மொட்டுகள் வைக்க ஆரம்பிக்கும். இங்க பாருங்க பஞ்சு 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லைனா அழகா வந்து மொட்டுகள் வைக்குதுங்க. வேற லெவல்ல இருக்கும். ஓகே, ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு 14 இன்ச் பாட்ல ஒரு பிக் சைஸ் பாட்ல நீங்க வச்சு விட்டீங்கன்னா போதும். ஒரு ஸ்டிக் வச்சு கட்டி விட்டீங்கன்னா போதும். அவ்வளவு அருமையா பூக்குங்க. பாருங்க இதுல இருக்கு பாருங்க மொட்டுக்கள் இதுல இருக்கு. ஆனா எல்லாத்துலயுமே மொட்டுக்கள் இருக்கான்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாத்தீங்கன்னா 1-2 பிளான்ட்ஸ் எல்லாம் மொட்டுகளோட இருக்கும். பட் பிளான்ட்டோட குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா டாப் குவாலிட்டி. ஏன்னா பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எல்லாமே ஸ்டிக் கட்டி தான் வச்சிருக்குங்க. பாருங்க இந்த பிளான்ட் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. கீழ இருந்து நல்லா growth ஆயிருக்கு. மேல பாருங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச் மிச்சா ஃபிளவர் வருது பாருங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு வீட்டுல வச்சாலும் சரி, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்ல வச்சாலும் சரி, இல்ல ஒரு டெரஸ் கார்டன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொட்டை மாடியில வச்சாலும் சரி சூப்பரா அட்டகாசமா இருக்கும். இது ரெட் கலர் ஃபேரி. இது லிமிட்டடான ஸ்டாக் தான். நிறைய பேர் நீங்க தேடிட்டு இருந்தாலும் இந்த செடிகள் கிடைக்காது. நம்ம கிட்ட இந்த அளவுக்கு 4 feet ஹைட்ல தரமான பிளான்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. வேணுமாக்குறவங்க புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இன்னும் நிறைய கலெக்ஷன் உங்களுக்காக வெயிட் பண்ணுது. ரோஸ் கலெக்ஷன், ட்ரீ ரோஸ்,
இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ டு ஆல். உங்களோட விரைவில் கதிரவேல். பை பாய்.